வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தை அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ பூசணிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரே ஒரு பக்கெட்டில் கொத்தமல்லி போட்டிருந்தேன், அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூ கூட வந்துருச்சு கொத்தமல்லியில். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நிறையா வெங்காய விதை நட்டேன், ஆனால் அது வரவே இல்லை. வந்த வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒன்றே ஒன்று நான் வெங்காயம் நட்டது மட்டும் வந்திருந்தது. அண்ட் பாலக்கீரை வந்து இந்த ஸ்டெம்மு வந்து விதைக்காக விட்டுருந்தேன், ஆனால் சைடில் ஃபுல்லாக இலை இருந்தது. அதையும் அண்டு மற்ற பக்கெட்ஸில் இருந்த பாலக்கீரை அண்ட் கொஞ்சமாக வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது, அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட போகிறேன். அண்ட் ஆல் ஓவர் கார்டனில் இருக்கிற பாலக்கீரை மொத்தம் ஹார்வெஸ்ட் பண்ணிட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மறுபடியும் வளர்கிறதுக்கு. விதைக்காக மட்டும் ஒரே ஒரு பாலக்கீரை ஸ்டெம்மை வந்து விட்டு வச்சுருக்கேன். நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. 1-2 ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மறுபடியும் வந்திருக்கு. அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து விதைகள் நட்டேன், ஏன் வரலன்னு தெரியல. கொஞ்சமாக ஒரு 2-3 வெங்காயம் நட்டது மட்டும்தான் வந்தது. அண்ட் மற்ற செடிகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நான் வந்து சுரைக்காயை வந்து பாலினேட் பண்ணியிருந்தேன், 2 சுரைக்காய் பாலினேட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த 2 சுரைக்காயிலையுமே வந்து ஒரு சுரைக்காய் வந்து பிளாக்காக மாறி உதிர்ந்துடுச்சு. இது வந்து அவரைக்காய் கொஞ்சம் தான் லெஃப்ட். ஆல் ஓவர் தோட்டத்தில் வந்து ஒரு 4-5 செடி இருக்குது, அதில் கொஞ்சமாக இருக்குது. கடுகு, வாடாமல்லி, பூசணி செடி, பாவக்காய் செடி எல்லாமே. அண்ட் மற்ற இன்னொரு பாட்டில் கார்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. டொமேட்டோஸ் நிறைய இருக்குது. இது வந்து பாலக்கீரை விதைக்கு விட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு, பெருசாக வளர்ந்துருக்கு, ஃபுல்லாக வந்து விதை இருக்குது. அண்ட் சுரைக்காய் வந்து ஏன் வந்து பாலினேஷன் பண்ணியும் வந்து வரலன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது வந்து இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை திருத்திக்கலாம். அண்ட் சின்ன கண்டெய்னர்ஸில் நட்டால் வந்து டொமேட்டோ 1-2 தான் வந்தது, ஆனால் பெரிய பக்கெட்டில் நட்டது பாருங்கள், டொமேட்டோ அப்படியே நிறைய காய்ச்சிருக்கு. இன்னைக்கு பாலக்கீரை அண்ட் மணத்தக்காளி கீரை, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொத்தமல்லி அண்ட் ஒரே ஒரு பூசணிக்காய், அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாடி தோட்டத்து அப்டேட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.